வெல்கம் டு விச்சிஏஎஸ் அகாடமி தென்காசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919. இந்த படுகொலை எப்படி நடந்தது, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுலட் சட்டம் 1919 சர் சிட்னி ரவுலட் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ரவுலட் சட்டம் 10 வருஷத்துக்கு ஒரு ரீஃபார்ம் பண்ணுவாங்க. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். அதுக்கப்புறம் 1919 திரும்ப ரீஃபார்ம் பண்ணணும். அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டவர் தான் லண்டன்ல இருந்து சர் சிட்னி ரவுலட். இதோட சட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுலட் சட்டத்தை பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாமே வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்திய தலைவர்கள் எல்லாருமே கருப்பு சட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, விசாரணையின்றி யாராலும் கைது பண்ணலாம். இந்திய தலைவர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் விசாரணையின்றி யாராலும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு ரவுலட் சட்டம் சொல்லுவாங்க. ஸோ மக்கள் இதுக்காண்டி ரொம்ப எதிர்ப்பு போராட்டம் தெரிவிப்பாங்க. இந்தியா முழுக்க ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடக்குது. பஞ்சாப்ல முக்கியமா ரொம்ப தீவிரமா போராட்டம் நடக்குது. ஓகேவா? அதுல 2 முக்கியமான தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஒன்னு சத்யபால், இன்னொரு ஆளு சைபுதீன் கிச்சு. இந்த 2 முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள். இவங்க 2 பேரும் பஞ்சாப்ல முக்கியமான தலைவர்கள். சத்யபால் அண்ட் சைபுதீன் கிச்சு வந்து 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட விடுதலை காண்டியும், பஞ்சாபோட 2 தலைவர்களான சத்யபால் சைபுதீன் கிச்சியோட விடுதலை காண்டியும் இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் என்னும் இடத்துல ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு ஒரு பூங்கா, அந்த பூங்கால என்ன பண்ணாங்க அப்படின்னா 1919 ஏப்ரல் 13 கூடுறாங்க. இவங்க கைது பண்ண டேட்டு ஏப்ரல் 1919 ஏப்ரல் 6. ஒரு 1 வீக் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் கூடுறாங்க. ஏப்ரல் 13 பைசாகி தினம், பஞ்சாபோட அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தினம். அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் 13ல வந்து 144 ஆக்ட் போட்டாங்க. தேவையில்லாமல் 4 பேர் 5 பேருக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, கூடக்கூடாது. 144 ஆக்ட் போட்டாங்க அப்படின்னு. அப்போ பஞ்சாப் கவர்னர், பஞ்சாப் ப்ரொவின்சஸ் மாகாணத்தோட கவர்னர் யாருன்னா மைக்கேல் ஓட்டையர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 144 ஆக்ட் போட்டிருக்காரு. அதனால அந்த நிர்வாகம் மற்றும் ஆட்சி யாருக்கு போகுதுன்னா ராணுவ ஆட்சிக்கு போகுது. படை தளபதியான ரெஜினால்டு டயர் அவர்கிட்ட. இவரும் டயர் தான், இவரும் டயர் தான். இவர் வந்து பஞ்சாபோட கவர்னர் மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கிறது. பஞ்சாபோட படை தளபதி அந்த ராணுவ ஆட்சிக்கு இவர் கீழே தான் இருக்குது பஞ்சாப், ரெஜினால்டு டயர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சம்பவத்துக்கு விரைந்து வந்திருக்காரு ஜாலியன் வாலாபாக் பார்க்குக்கு. உடனே அவரோட படை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆயிரக்கணக்கில் மக்கள் இந்த இடத்துல பூங்கால கூடி இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, 144 மீறுதாங்க. 4 பேர் 5 பேருக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, கூடக்கூடாது. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஜாலியன் வாலாபாக் பூங்கால கூடி இருக்காங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு முன்னறிவிப்பும் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பெண்கள் குழந்தைகளை சுடக்கூடாது, முட்டை கீழே தான் சுடணும், அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லை. எல்லாத்தையுமே சுட்டி தள்ளலாம். அதில் இறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா 379 பேர் இறந்துருக்காங்க. 379 பேர் இறந்துருக்காங்க. 1137 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட கேசரி பட்டத்தை வந்து திறந்துருக்காரு. அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் அவர் கொடுத்த நைட்வுட் பட்டத்தையும் திறந்துருவார். இந்த ஜெனரல் ரெஜினால்டு டயர் நடத்திய துப்பாக்கி சூடு சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல இருந்து ஒரு கமிட்டி போடுவாங்க, விசாரணை குழு மாதிரி போடுவாங்க. அவங்க யார் அப்படின்னா ஹண்டர் கமிட்டி. இந்த கமிட்டி எல்லாரும் இருக்கிறப்பமே ஆராய்ச்சி பார்க்கறாரு. ரெஜினால்டு டயர் மட்டும் தான் கேட்கும். இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா 144 போட்டுருக்குது, 4 பேர் 5 பேருக்கு மேல கூடக்கூடாது. இவங்க ஆயிரக்கணக்கில் கூடியிருக்காங்க ஜாலியன் வாலாபாக் பார்க்கல. அதனால என்ன பண்ணிட்டேன், வேற வழி இல்லாம சுட்டுன்னு சொல்லிட்டு அவரோட தரப்புல வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைப்பார். அதனால அந்த ஹண்டர் கமிட்டி என்ன சொல்லும் அப்படின்னா, ஜெனரல் ரெஜினால்டு டயர் நடத்திய துப்பாக்கி சூடு சரியே அப்படின்னு. இந்த ஹண்டர் கமிட்டியோட ரிப்போர்ட்டை எதிர்த்து மக்கள் ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த ஹண்டர் கமிட்டியோட ரிப்போர்ட்டை எதிர்த்து சங்கரன் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் தலைமை ஆளுநரின் நிர்வாக குழு உறுப்பினர், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலோட மெம்பர், அந்த பதவிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தோன்றுவார். இவங்க 2 பேரும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து தான் வந்து திறப்பாங்க. காந்தி வந்து கேசரியின் பட்டத்தை திறந்துவாரு, ரவீந்திரநாத் தாகூர் நைட்வுட் பட்டத்தை திறந்துவாரு. ஹண்டர் கமிட்டியோட ரிப்போர்ட்டை எதிர்த்து யாருக்கு திறப்பாங்க அப்படின்னா சங்கரன் நாயர், தலைமை ஆளுநரின் நிர்வாக குழு உறுப்பினர், அந்த பதவி வந்து திறந்துவார். பிரிட்டிஷ்காரங்க காமிச்சது தான் 379 1337. ஆனால் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள், அறிஞர்கள் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை இறப்பு மட்டுமே 1000க்கும் மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் வந்து வைக்கிறாங்க. தேங்க்யூ.